ஒவ்வொரு இடத்துல குழந்தைங்க சாப்பிட ஏதாவது நல்லதாக கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு குழந்தைங்க எவ்வளோதான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணுறாங்க. நாங்களாம் சின்னவங்களா இருக்கும்போது ஹோட்டல்லேயே ஹெல்த்தியான சாப்பாடு கிடைக்கும். எங்கள் வீட்டுக்கு ரொம்ப தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஹோட்டல் வச்சுருந்தாரு. அவர் எங்கள் வீட்டில் தான் வந்து நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு போவார். அந்த கோழியை வச்சு தான் டெய்லியுமே பரோட்டாவுக்கு சால்னா செய்வார். அந்த கறியே ஒரு கப்பு இவ்வளோன்னு சொல்லி விற்றுருவாங்க. அது சாப்பிட்றவங்க எல்லாத்துக்கும் அந்த நாட்டுக்கோழி குழம்பு தான் கொடுப்பாங்க. அந்த இதுலேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்போ பரோட்டா மேலே ஆசையாக இருக்குது, வாங்கி சாப்பிட்லாம், வாங்கித்தாங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வாங்கி தர மாட்டாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பரோட்டா, சப்பாத்தி அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. எங்கள் அம்மாயி வீட்டுக்கு போனோம்னா எங்கள் அம்மாயி செய்வாங்க. மைதாவிலேயே பரோட்டா செய்ய மாட்டாங்க, ரொட்டி மாதிரி செய்வாங்க. சிலோன் சப்பாத்தி அப்படின்னு சொல்லி மைதா மாவில் தேங்காய்லாம் போட்டு பெருசாக ரொட்டி மாதிரி தட்டி செய்வாங்க. அதுக்கு சம்மல் செய்வாங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் நான் பரோட்டா சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசையாக இருக்குது, அந்த அண்ணன் கடையில் வாங்கித்தாங்கன்னா எங்கள் வீட்டில் வாங்கியே தரமாட்டாங்க. இப்போ குழந்தைங்க அதுவே ஆர்டர் போட்டுக்குதுங்க. நம்மக்கிட்டலாம் கேட்குறதே இல்லை. அவங்களே ஃபோன் எடுப்பாங்க, அவங்க பாட்டுக்கு ஆர்டர் போட்டு வீட்டுக்கு ஸ்விக்கி சொமேட்டோலேருந்து வந்தாங்கன்னா தான் தெரியும் நம்மளுக்கு ஏதோ ஆர்டர் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்போ இருந்ததெல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் இப்படி பண்ணுறத பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னும் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு தெரில, பயமாக இருக்குது எதிர்காலத்தை நினச்சா. பெரியவங்களை மதிக்கணும், பெரியவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு இல்லை. அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அவங்க உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டு அவங்க சந்ததியினரை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும். இவங்களே இப்படி நடந்துக்கிறாங்க, இன்னும் இவங்க பிள்ளைங்களாம் எப்படி நடந்துக்குமோ தெரில. அதையெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம இருக்க போகிறதில்ல. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், எதிர்காலத்தில் வர்ற பிள்ளைங்க நம்மளையெல்லாம் எப்படி பார்ப்பாங்க. இப்போ நம்ம அனிமல்ஸ் எல்லாம் ஜூவில் வச்சு பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளை பார்ப்பாங்களோ, இவங்களாம் இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதெல்லாம் நினச்சா சிரிப்பாக இருக்கும். எதிர்காலத்தில் வந்து நம்மளையெல்லாம் கிண்டல் பண்ணி சிரித்தாலும் சிரிப்பாங்க. ஐயோ இப்படியெல்லாம் ரொம்ப ஓல்டாக இருந்ததுங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ நல்லா இருந்துட்டால் போதும்.